இப்போ இருக்கக்கூடிய மருத்துவரை போயிட்டு நீங்கள் பாருங்கள், நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு மருத்துவரை, நீங்கள் மருத்துவர் ஆகிட்டீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை முழுமை பெற்று விட்டதா, மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு கேளுங்க. ஆமாம், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், என் வாழ்க்கை நிறைவு பெற்று முழுமை பெற்று விட்டதுன்னு ஒரு மருத்துவர் சொல்லுவாரா? மருத்துவர்ல யாருமே சொல்லுவாங்களான்னு தெரியல. ஓகே, அப்போது இதுலேருந்து என்ன விஷயம் புரிஞ்சுங்கன்னா, ஒரு படிப்புக்காக உயிரை மாய்த்து கொள்றீங்கல்ல, அதைத்தான் அவங்க மென்ஷன் பண்ணுறது. நீங்கள் இதுதான் உலகம் நினச்சிக்கிட்டீங்களா? அது இல்லை உலகம். இங்கே உலகம் நமக்கு பல விஷயங்களை விட்டு சென்று இருக்கிறது. இங்கே வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. அதை எடுத்துக்கொண்டு வாழ்க்கை ஒரு முறை தான் இருக்கும். அந்த வாழ்க்கையை அழகான முறையில் குழந்தை பருவத்தை இனிமையாக கழிக்க முடியுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பொருளாதார சூழல், குடும்ப சூழல்லாம் இருக்குது. அதை பொறுத்து தானே குழந்தை பருவம் வந்து இனிமையாக அமையிறது. ஆனால் அந்த வாலிப பருவம் இருக்குல்ல, அந்த பருவத்தில் நீங்கள் சம்பாரித்து உங்கள் தேவையை பார்த்து கொள்ளலாம். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர்கள் வறுமையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். நாளைக்கு நம்ம மேலே வந்து 10 பேருக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் அமையும்னா, அப்போ எந்த துறையில் வேணாலும் சம்பாதித்து நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள முடியும் பொழுது, இந்த துறை கிடைக்கலன்றதுக்காக விலை மதிப்பற்ற உயிரை மாய்த்து கொண்டு பெற்றோர்களுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழல்லேருந்து வெளியில் வாங்கன்றதான் அவர் சொல்கிறது. அந்த நோக்கத்தில் தான் அவர் சொல்ல. ஆமாம், இது வந்து இதுதான் உலகம்னு எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு.